இலைகள் உதிர்வதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய குதிரத்து தேவை. பெரும் பெரும் மலைகள் நகர்வதாக இருந்தாலும் அல்லது அது வெடிச்சு பஞ்சு பஞ்சாக சிதறுவதாக இருந்தாலும் அதற்கும் அல்லாஹ்வுடைய குதிரத்து தேவை. அல்லாஹ்வுடைய குதிரத்து இல்லாமல் இந்த உலகத்தில் எந்த ஒரு செயலும் அணு அளவு நடைபெறாது, நகராது என்பது நம் எல்லோருக்கும் தெரியும். அந்த வரிசையின் பட்டியல்தான் ஹிஜ்ரத் என்ற அந்த அற்புதமான நிகழ்வும் ஒரு பயணம் அல்ல, அது அல்லாஹ்வுடைய குதிரத்து பெற்ற ஆன்மீக பயணம் என்று சொல்லுவார்கள். மக்கால இருந்து மதீனாவுக்கு போனாங்க, அதனாலதான் ஹிஜ்ரத்து உண்டாச்சு, அதனாலதான் ஹிஜ்ரின்னு சொல்றோம் அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சுட்டு போறதில்ல. அந்த பயணத்தில் அல்லாஹ்வுடைய உதவி நிரப்பமாக நிறைந்திருந்தது. ஹிஜ்ரத் என்று சொன்னால் பெரும் பெரும் நிகழ்வுகள் உள்ளடங்கிய ஒரு பயணம். அது சின்ன சின்ன விஷயங்களை கூட அல்லாஹ் தஆலா ஹிக்மத்தாக அற்புதமாக காய் நகர்த்தியிருக்கிறார். கடுகளவில் சற்று ஏமாந்தாலும் வரலாற்று பிழை ஏற்பட்டு என்பதற்காக வேண்டி அல்லாஹ்